ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ சாரி. ஆக்சுவலி லீவு ஒரு 3 நாள் லீவ் கிடைச்சிச்சு ஷேர் மார்க்கெட்ல இருந்து. ஸோ ஜாலியா ஊர் சுத்துனேன். நான் வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அளவு வீடியோ போடலான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணேன். பட் சாரி ரொம்ப ஒர்க்கு. ஸோ ஒண்ணும் பண்ண முடியல. ஆம் ஓகே. லெட்ஸ் கம் டூ த பாயிண்ட். ஸோ ஃபைனலா ஒரு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட் 18,000க்கு மேல இன்னைக்கு சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, நான் வந்து கூட ஒரு 17,500 ஒரு லாட் வாங்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் நினச்சிருந்தேன். ஸோ நான் எதிர்பார்த்த மாரியே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு. அது ஏன் ஆச்சு? எதுக்கு ஆச்சு? ஏன் வாங்குனேன்? அப்படிங்கிறது போக போக தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, ஓகே. ஸோ அன்னைக்கு ஃப்ரைடே வந்து நான் வீடியோ போட்டிருந்தா கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். சாரி. ஃப்ரைடே வந்து நான் எந்த பொசிஷனையும் நான் சேஞ்ச் பண்ணல. ஐ மீன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஜூலை மந்த் நான் எடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ ஜூலை மந்த்துக்கு நான் எல்லாத்தையும் நான் எடுத்தே வச்சுட்டேன். ஸோ ஜூலை மந்த்துக்கு நான் என்னென்ன பண்ணணும்? என்ன பிளானு? அப்படிங்கிறது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். பட் நான் எக்ஸிக்யூட் பண்ணல. எதுக்குன்னா, மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருந்துச்சு. எனக்கு ஒரு எண்ணம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதாவது மார்க்கெட் 18,000க்கு மேல சஸ்டெயின்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த ஜூன் மந்தோட நான் வந்து கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு வச்சிருந்தேன். ஏன்னா, மார்க்கெட் ஜூன் அப்புறம் ஜூலை முடிய 18,000க்கு மேல சஸ்டெயின்ட் ஆகுமான்னு தெரியல. ஸோ நாளைக்கு ஃபெட் மீட்டிங் இருக்கு. நெறைய நெறைய நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்கு. ஸோ அது அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சம் நான் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அத பொறுத்தும் பிளஸ் ட்ரெண்ட பொறுத்தும் இருக்கு. ஏன்னா, எஃப்ஐஐஸ் வந்து இப்ப தான் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால அது ட்ரெண்ட பொறுத்தும் நம்ம எடுக்கணும். நான் ஜூலை மந்த் எக்ஸிக்யூட் பண்ணாததுக்கு காரணம் வந்து என்னன்னா, நான் மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல இருந்தேன். ஸோ புல்லிஷ் வியூல இருந்தது. நான் வந்து கிராஜுவல் புல்லிஷ் இருக்கும்னு நெனச்சேன். ஆனா இவ்வளவு சடனா வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ 18,000 ஜூலைல நான் அந்த இத எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஸோ ஜூன்ல கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் வீடியோ ஏற்கனவே ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி ரூ. 8,000 வந்து நான் புக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒண்ணும் பெருசா சேஞ்சஸ் இல்லை. ஆ ஓகே. இதுதான் என்னோட பொசிஷன். ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு சேஞ்சஸு 70,500 நான் ஒண்ணு விட்டுருக்கேன். 1 லாட் நான் செல் பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ரா. மத்தபடி இது 3 லாட் நான் செல் பண்ணியிருக்கேன். ஒரு பை பண்ணியிருக்கேன், ஒரு பை பண்ணியிருக்கேன். ஸோ மே மந்த் ஸ்டார்டடு. ஸோ 2 மாசம் எக்ஸ்பைரி. இப்பவுமே என்னோட டார்கெட் இதுதான். இதுல ஒரு 2,000 இல்ல ஒரு 3,000 பிளஸ்ல வந்துச்சுன்னா, முடிஞ்ச அளவு நான் குளோஸ் பண்ணுவேன். பட் இப்போ கொஞ்சம் பிளஸ்ல வர்றது சந்தேகம். ஏன்னா, நான் வந்து குறைஞ்சா மட்டும் தான் இந்த ட்ரெண்ட் வந்து குறைஞ்சா மட்டும் தான் எனக்கு வந்து பிளஸ்ல வரும். ஏன்னா, இங்க பாருங்க. நான் இந்த சென்சிவ் புல் எடுக்கிறேன். ஸோ குறைஞ்சா மட்டும் தான் இது. பட் இதுல என்ன பிரச்சனைன்னா, இதுல இருக்கு. அதாவது இப்ப நான் இன்கேஸ் மார்க்கெட் 18,050 போச்சுனாலும், அ ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா விக்ஸ் கொஞ்சம் சடனா ஏறிட்டு. ஸோ நான் எடுக்காததுக்கு இன்னொரு காரணமும் அது சொல்ல மறந்துட்டேன். விக்ஸ் ரொம்ப ரொம்ப லோவா இருந்துச்சு. ஸோ அதனால நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். விக்ஸ் வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்ல, இன்னைக்கு தான் பரவால்ல 9% இருந்துச்சு. நேத்து ரொம்ப லோவா இருந்துச்சு. விக்ஸ் ரொம்ப லோவா இருந்துச்சுன்னா, ஆஸ் யூசுவல் ஆப்ஷன் செல்லருக்கு அது நெகட்டிவ். ஸோ இந்த பாருங்க விக்ஸ் நேத்து ரொம்ப லோவாயிட்டு. சாரி, இது வந்து நிஃப்டி 50. டெய்லி விக்ஸ் எங்க இருக்கு? ஓகே. விக்ஸ காணோம். ஐயோ! விக்ஸ டெலீட் பண்ணிட்டேன். ஒன் செகண்ட். ம். இந்தியா விக்ஸ். விக்ஸ் பார்க்குற கொஞ்சம் பழக்கம் வச்சுக்கோங்கப்பா. எதுக்குன்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டிய அதுதான் வந்து இது பண்ணி குடுக்கும். ஓகே. ஸோ விக்ஸ் வந்து எப்பவுமே மேல தான். தலைவன் மேல போ, மேல போ, மேல போ. மேல போயிட்டாப்ல. ஸோ ஓகே. விக்ஸ் பாருங்க. ஸோ செமையா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் பரவால்ல. ஸோ மார்க்கெட் நான் ஒரு பேஸ்கெட் ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நான் ஒன் செகண்ட். ம். இது நான் அன்னைக்கு போட்டு வச்சிருந்தேன். ஒரு செப்டம்பர் மந்த்துக்கு. ஸோ ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே, அதாவது 26 ம். ம். ஆ அகைன் பேக். 26/4/2023. ஸோ எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகல. இத நான் அன்னைக்கு வீடியோ போட்டிருந்தோம்னா ஓரளவு சொல்லியிருப்பேன். வெளிய எதுவும் சொன்னேனான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஓகே. எனிவே. ஸோ இந்த மாரி அதிகமா பேஸ்கெட் யூஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரையல் பாருங்க. ட்ரையல் பார்க்க சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும்.
இப்ப இதுல இன்கேஸ் இந்த பொசிஷன் நான் எடுத்திருந்தோம்னா, ம் ஓகே. வெரி குட். ஸோ ரூ. 13 ப்ராஃபிட்டு 58,000. ஓகே. ஸோ நான் இது ஜூலை மந்த் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சேன். ஸோ இப்ப கண்டிப்பா நான் ஜூலை மந்த் தான் எடுப்பேன். ஏன்னா ஜூலை மந்த் நான் ரெடியா வச்சிருக்கேன். ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்பவும் என்னோட பொசிஷன்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. பெருசா எந்த சேஞ்சஸும் இல்ல. ஒரே ஒரு 70,500 செல் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்குன்னா, எனக்கு நல்லா ஒரு நம்பிக்கை இருக்கு 70,500 வராதுன்னு. ஸோ மார்க்கெட் டீட்டெயிலா சஸ்டெயின் ஆகும். ஸோ சடனா இப்போ 17,500 18,000 பிரேக் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 17,800. ஸோ கண்டிப்பாக அத பிரேக் பண்ண வாய்ப்பு இல்லை. அதாவது பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் சடார்ன்னு கீழ இறங்கும். அதுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நியூஸ் வேணும். ஆ இப்போதைக்கு எதுவும் இல்லை. பார்ப்போம். சென்சிட்டிவான நியூஸ் எதுவும் இல்ல. வேற என்ன உங்கட்ட சொல்லலாம்? வேற நான் இந்த நிஃப்டி பீஸ் வாங்குனாலும் வாங்குனேன் 190க்கு ஆவரேஜ் பண்ணேன். ஸோ சரியான ஒரு ப்ராஃபிட் எனக்கு நல்லா போயிட்டுருக்கு. அது 90ல வாங்குனது ரூ. 8 ஏறிருக்கு பாருங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட்டு. ரூ. 1,200 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அத நான் ஹெட்ஜ் பண்ணியிருக்கிறது பிளட்ஜ் பண்ணியிருக்கிறதுனால, அதுவும் எனக்கு நல்ல ப்ராஃபிட்டு. இந்த பாருங்க. ம். ஸோ பலாட்கள் இதுவும். ஸோ இறங்குச்சுன்னா இதுவும் இறங்கும். ஏறுச்சுன்னா இதுவும் ஏறும். அதாவது ஃபண்ட்ஸையும் எனக்கு வேணும், யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிளட்ஜ் பண்ணியிருக்கேன். பட் என்னோட நோக்கம் வந்து, அந்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் புக் பண்ணி நான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ம். கம்பேரபிளி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நிஃப்டி ஆஸ் யூசுவல் மைனஸ்ல தான் இருக்கு. ஸோ அதான் மார்க்கெட் அப்படியே இனிமேல் கொஞ்சம் 18,000லேயே கொஞ்சம் தலைவர் ஊசலாடுவாரு. அதனால தான் நான் தைரியமா வந்து 17,500 செல் பண்ணேன். நான் ஜூலை மந்த் ஸ்ட்ராட்டஜி உண்மையிலே எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப மெயின் ரீசன் விக்ஸு தான். ஆக்சுவலி அத நான் எனக்கு மறந்து போச்சு. அதான் என்ன இல்லாம உளறிட்டு இருந்திருக்கேன். விக்ஸு தான். விக்ஸு ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இவ்வளவு கம்மியில வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் பண்றது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா சடன் வாலட்டிலிட்டி இறங்காது, ஏறாது, இறங்காது. ஸோ விக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். அதாவது எதுவுமே ஒரு அளவுக்கு ஈக்குவலா இருக்க வேண்டாமா? ரொம்ப இறங்குனாலும் நமக்கு வேஸ்ட் தான், ரொம்ப ஏறினாலும் வேஸ்ட் தான். இன்னும் லோட் ஆகல ஆக்சுவலி. நான் என்ன காட்ட ட்ரை பண்ணோம்னா, என்னோட ஹோல்டிங்ஸு நிஃப்டி பீஸ் வந்து ஓகே. ரூ. 1,500. நான் என்னோட பழைய வீடியோல காமிச்சிருக்கேன். இது வந்து நான் 195ல இருந்து ஆவரேஜ் பண்ணது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆப்ஷன்ஸ ட்ரேட் பண்ணுங்க. பட் வந்து அ உங்களோட ப்ராஃபிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க. தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான். நான் ஏற்கனவே சொல்றது. அதனால தான் நான் லாங் டெர்ம் ஸ்ட்ராட்டஜிஸ நம்புறேன். மார்க்கெட் அடுத்த தடவ கீழ இறங்குச்சுன்னா, நான் கவர்ட் கால் தான்ப்பா எடுக்க போறேன். கவர்ட் கால் கொஞ்சம் ஃபண்ட்ஸ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுச்சு அப்படின்னா, கவர்ட் கால் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பொசிஷன். நோ மோர் சேஞ்ச். என்னோட பழைய பொசிஷன்ல இருந்து ஒரு 17,500 இன்னொரு லாட் நான் வந்து செல் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான். ஓகே. எனிதிங் டவுட்ஸ்? ஆ ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. நம்ம 200 பேர வச்சுக்கிட்டு கமெண்ட் பண்றேன்னு கேட்கறது கஷ்டம் தான். பட் ஓகே. ஏதாவது ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு டெலிகிராம் குரூப் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆ பார்க்கலாம். ஸோ டைம் இல்ல. வீடியோ போடுறதுக்கே டைம் இல்ல. ஸோ பார்க்கலாம். மத்தபடி ஒண்ணும் சேஞ்சஸ் இல்ல. வேற எதுவும் நத்திங் மோர் தேன் தட். தேங்க் யூ. பாய்.